வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு ஒசூர் மரபு சந்தை குழு ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய மரபு உணவு திருவிழாக்கு தாங்க வந்திருக்கிறோம். இவங்க இது மட்டும் இல்லாம வார வாரம் சந்தை போட்டு மரபு உணவுகளை விற்பனை பண்ணிட்டு வராங்க. ஒசூர்ல இருக்கிற தர்கா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த சந்தை நடைபெறுது. முதலாவதா பாத்தீங்கன்னா உணவுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு அண்ணன் மந்தார இலையில பிரியாணி கட்டிட்டு இருக்காரு, வாங்க பார்க்கலாம். வணக்கம். நம்ம ஒசூர் மரபு சந்தையில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்டைய கால முறைப்படி ஊன் சோறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த இது வந்து இன்றைக்கி வந்து பிரியாணின்னு மாறி இருக்குது. ஸோ அது வந்து நம்ம மரபு சந்தையில் சுத்தமான நாட்டுக்கோழி மரச்செக்கெண்ணெய் அதை பயன்படுத்தி நம்ம வந்து நாட்டுக்கோழி பிரியாணி, களி இருக்குது, ராகி களி, நாட்டுக்கோழி குழம்பு அது இருக்குது. எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமான உணவு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணன் காடை முட்டையில் ஆம்லேட் போட்டு மக்களுக்கு சுட சுட விற்பனை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததாக உள்ளே நம்ம என்ட்ராகி போனோம்னா பார்த்தீங்க அப்படின்னா காலை சிற்றுண்டி உணவாக வந்து தாளிச்ச பச்சை பயிரை வந்து மக்களுக்கு இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. மக்களும் அதை வாங்கி பயன்படுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மரபு சார்ந்த பொருட்களை வச்சு இங்கே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. சிறுதானியத்தை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்மாழ்வார் ஐயா புகைப்படமும் வச்சு அதுக்கு மாலை போட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உளுத்தங்கஞ்சி சுட சுட ரெடியாக இருக்குங்க. பாதாம் பால் மிக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது, அதுவும் வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோர் வந்து உடல் குளிர்ச்சிக்கு வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கீரை வகைகள் வந்து எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. சிறு கீரை வகைகள், மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து உணவாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக வந்து இதை வந்து கொடுத்துட்ருக்காங்க. சமைக்காத உணவு இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்தமாரி உணவுகளை இங்கே வந்து இருக்குங்க. இந்தமாரி உணவுகளை இங்கே வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட் மாரி இருக்குது, ஹெர்பல் ஜூஸ் இருக்குது. அடுத்தது நிலக்கடலை வந்து வேக வச்சது, இந்தமாரி நிறையா பொருட்கள்லாம் வந்து சமைக்காமல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் செஞ்ச நூடுல்ஸ் வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க, அவங்களே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வெண்பூசணி சாறில் தோசை சுட்டு அதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பலகாரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களை வச்சு செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராகியில் வந்து போண்டா மாதிரி, வெங்காய போண்டா மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அடையும் சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்குங்க. மக்கள் ஆர்வமாக வாங்கி இதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹாய், நான் கதிரேசன் ஒசூர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே வந்து நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ நான் ராகி வெங்காய பஜ்ஜி டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. பக்கத்தில் இருக்கிற கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா ரொம்ப நேரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன சாப்பிட்றாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக திணையில் வந்து பாயசம் செஞ்சுருக்காங்க, ரோஜா இதழ் போட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை மட்டும் போட்டு செஞ்ச பானகம் வந்து ரெடியாக இருக்குது, காலையில் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாம அரிசியில் செஞ்ச கிச்சடி வந்து ரெடியாக இருக்குங்க, சுட சுட இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் முடிஞ்ச வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசியில் காளான் பிரியாணி ரெடியாக இருக்குது, திணை அரிசியில் சாம்பார் சாதமும் இருக்குங்க. வாங்க அடுத்த கடைக்கு போயிடுவோம். அடுத்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலாக வந்து அடை வந்து ரெடி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெந்தயக்கீரையில் சாப்பாடு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுட சுட வரகு அரிசியில் பொங்கல் ரெடியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அறுபதாம் குருவை அரிசியில் இட்லி வந்து ரெடியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா புட்டு வந்து ரெடியாக இருக்குங்க. கேரளா மட்டு அரிசின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி செஞ்ச புட்டு, உண்ணியப்பம், இந்த பொருள்லாம் இருக்குங்க. அடுத்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா சிறுதானியத்தில் தோசை சுட்டுட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. மக்கள் விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, வாங்க கேட்கலாம். என் பேர் சின்னசாமி, நாங்கள் ஓசூர் பகுதி தான். இந்த உணவு திருவிழா மூலம் நல்ல நல்ல உணவுலாம் கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். சத்தான உணவு, உடலுக்கு ஆரோக்கியமான உணவு, நல்ல விஷயம் இது. இந்த மாதிரி வந்து அடிக்கடி இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்து மக்களுக்கு நல்ல சத்தான உணவு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி கீரைகளை வந்து அரைச்சி அதில் சாறு எடுத்து விதவிதமான பூரி வகைகளாக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே வந்து மக்கள் ஆர்வமாக இதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோதுமை மாவுலையும் இந்த மாதிரி காய்கறிகளையும் கீரை சாறையும் போட்டு தான் செய்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிறுதானியங்களில் வந்து உருண்டை வகைகள் வந்து செஞ்சு விற்பனை பண்ணுறாங்க. சுவை நிஜமாலுமே ரொம்ப அருமையா இருக்குங்க. எல்லா சிறுதானியத்திலும் இந்த உருண்டைகள் பண்றாங்க, மக்கள்கிட்ட கேட்கலாம் வாங்க. பேர் குமரன். இவங்க கொடுத்த கருப்பு கவுனி கஞ்சி, வாழை இலை அல்வா, இந்த உருண்டைகள் எல்லாமே சூப்பரா இருக்கு. தொடர்ந்து மக்கள் இதை சாப்பிட்டு பயனடையணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா அழகு சாதன பொருட்கள் நிறைய இருக்குங்க, எல்லாமே இயற்கை முறையில செஞ்சது. முகத்துக்கு போடுற ஃபேஸ் பேக் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் பொருட்கள்லாம் வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து விளையாடக்கூடிய மர பொம்மைகள் வந்து எல்லாமே வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் இல்லாத பொருட்களை வந்து வச்சுருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிமையாக எல்லாம் ஃபோனையே பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்கு மாற்றாக வந்து இந்த மாதிரி பொருட்களையும் வந்து இந்த சந்தையில் வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டு சர்க்கரையும் இருக்குது.
உணவுப் பொருட்களும் வந்து நிறையா வச்சுருக்காங்க. எண்ணெய் இருக்குது, தேன் இருக்குது. அது இல்லாமல் உணவுப் பொருட்கள், தின்பண்டங்கள் இந்த மாதிரி நிறையா விற்பனைக்கு வச்சுருக்காங்க. தொக்கு, ஊறுகாய், அரிசி வகைகள், கருப்பு உளுந்து, வத்தல் இதுமாரி நிறையா பொருட்கள் வந்து விற்பனைக்கு இருக்குது. கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள சம்பா இந்தமாரி பாரம்பரிய அரிசி ரகங்களும் விற்பனை பண்ணுறாங்க. என்னோட நேம் வீராசாமி. நான் வந்து நேட்டிவ் நாமக்கல், இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி வந்து இந்த மாதிரி சண்டே ஷாப் போடுவாங்க. பட் இப்போ இந்த வீக் வந்து போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. நிறைய க்ரௌட்ஸ், மேக்ஸிமம் எல்லாமே நேச்சுரலாக எல்லாமே கிடைக்குது நமக்கு. எக்ஸாம்பிள் ஃபேஸ் ப்ராடக்டாக இருக்கட்டும், ஹெல்த்தி ஃபுட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பெட்டராக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உணவு திருவிழா அப்படிங்கிறதுனால நிறைய அரங்குகள் வந்து அமைச்சிருக்காங்க. இதில் வந்து இயற்கை விவசாயிகள் நிறைய பேர் பங்கெடுத்திருக்காங்க. வேறு வேறு ஊர்களை சேர்ந்து இயற்கை விவசாயிகள் அவங்கள செஞ்ச மதிப்பு கூட்டு பொருட்களையும் உற்பத்தி பொருட்களையும் விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எண்ணெய் இருக்குது, செக்கில் ஆட்டின எண்ணெய் இருக்குது, தேன் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிலக்கடலை, எள்ளு இந்தமாரி அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாரம்பரிய விதைகள் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட பாரம்பரிய விதைகள் வந்து இருக்குது. கீரை கூட கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்ட இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு சார்பாக நிறைய பொருட்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. தொக்கு வகைகள், பாரம்பரிய அரிசிகள், மூங்கில் டூத் ப்ரஷ்ஷு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் இருக்குது, வெட்டி வேரில் செஞ்ச மாலை பொருட்கள் இது எல்லாமே வந்து விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. மற்றொரு இயற்கை விவசாயிகள் சார்பாகவும் வந்து கடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. கேக் இருக்குது, சிறுதானியத்தில் செஞ்சது, பிஸ்கெட்டு இது எல்லாமே வந்து விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. இங்கேயும் பாரம்பரிய அரிசிகள் வந்து நிறையா கொண்டு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட பாரம்பரிய அரிசிகள், சிறுதானியங்கள் அது எல்லாமே நிறையா இருக்குது. பருப்பு வகைகள், கருப்பு உளுந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரசாயனம் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட துணி துவைக்கும், பாத்திரம் விளக்கும் திரவங்கள் வந்து நிறைய இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சித்த மருந்துகளும் வந்து நிறையா இடம்பெற்றிருக்கு. ஏகப்பட்ட சித்த மருந்துகள் வந்து விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாள விலாசம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து பனை ஓலையில் செஞ்ச அணிகலன்கள் வந்து எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. வித்தியாசமான அழகான நகைகள் வந்து நிறைய இருக்குது, அதுவும் பனை ஓலைகளில் செஞ்சது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மரபு விதைகள் உலகம் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவாசியிலிருந்து மரபு காய்கறிகள் விதைகளோட வந்திருக்காங்க விவசாயிகள். நிறையா இருக்குங்க. வெள்ளரி பழம் விதை, சுரை விதை, இந்தமாரி ஏகப்பட்ட கத்திரி விதை, இந்தமாரி ஏகப்பட்ட விதைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க விற்பனைக்கு. மக்களும் ஆர்வமாக பார்த்து அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க மாடி தோட்டத்துக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிறுதானியத்தில் செஞ்ச பிஸ்கெட் வகைகள், கேக்கு, பன்னு இந்தமாரி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு ஆரோக்கியம் தரும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்தமாரி மதிப்பு கூட்டு பொருட்களும் வந்து இப்போதைக்கு நிறையா வந்து விற்பனைக்கு வந்துட்டுருக்குங்க. இதனோட பயனும் தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சாலும் வந்து சொல்லுங்கள். அதேமாரி ஊதுபத்திகள் இந்தமாரி இயற்கை முறையில் செஞ்சதுன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து விற்பனை கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. மசாலா பொருட்களும் அதேமாரி வந்து நிறையா கொண்டு வந்திருக்காங்க. பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட விதைகள் வந்து நிறையா வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட விதைகள் இருக்குங்க. நிறைய பொம்மைகளும் வந்து கொண்டு வந்திருக்காங்க, என்னன்னு தெரியல. அப்புறம் தொக்கு வகைகள் அந்தமாரி நிறையா பூ இருக்குது, ஏகப்பட்டது கொண்டு வந்திருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸ் பொருட்களும் வந்து நிறையா வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லொகேஷன் ஒசூர் தான். இந்த உணவு திருவிழா நடக்கிற ரோட்டில் போகும்போது பார்த்தேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேன் அத்தி வாங்கியிருக்கேன். தேனும் நல்லது, அத்திப்பழமும் நல்லது, யாரும் எடுத்துக்கிறது இல்லை. தேன் வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. தேன் அத்தி எடுத்திருக்கேன். இங்கே வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கருப்பு கவுனி அரிசி நிறைய யூடியூப்ல இன்ஸ்டால எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ கருப்பு கவுனியில் அதிரசம் வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் நிறைய பருத்தி பால், கருப்பு கவுனி அரிசி, இன்னும் ராகி, தேன், கம்பு இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற பசங்க கம்புனா என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது இப்போ இருக்கிற பசங்களுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்திலே விளைச்சி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம டவுனுக்கு வந்ததுனால இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறதே புதுசாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் எதனா ப்ராடக்ட்ஸ் தேவைன்னா நீங்கள் அடுத்து எப்பயுமே வந்து சண்டே எம்டிஸில் அந்த மாதிரி நடக்குதுங்களாம். மூகண்டப்பள்ளி லால் அசோக் லைலன் எம்டிஸில் வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்குது. நீங்கள் சண்டே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பொருள் ஏதாச்சும் வாங்கினா வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிறுதானியத்தில் செஞ்ச நூடுல்ஸ் இருக்குது, பிஸ்கெட்டுகள் வகைகள் வந்து நிறையா வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க. தொக்கு இந்தமாரி ஏகப்பட்ட வகைகள் வந்துருக்கு, பாஸ்தா இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே மறுபடியும் என்னென்ன சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னா சுத்தமாக இந்த மாதிரி தயாரிக்க முடியுமா சிறுதானியத்தை மட்டும் வச்சு அப்படிங்கிறது தெரியல. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பொருட்கள் விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தமாரி பாயில் செஞ்ச பொருட்கள் ஏகப்பட்டது இருக்குது. சிறுதானிய உணவுப் பொருட்கள் வந்து நிறைய இருக்குது. முடவாட்டுக்கால் கிழங்கு இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பனானா ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு
வாழைப்பூவில் செஞ்ச மதிப்பு கூட்டு பொருட்கள் வந்து நிறைய விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. வாழைப்பூ, மால்ட்டு, ஊறுகாய், நிறைய தொக்கு வகைகளும் வந்து இடம்பெற்றிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து அரவிந்த், இங்க ஒசூர்ல இருந்து தான் வரோம். இந்த நம்ம ஏஞ்சல் சார் வந்து எனக்கு ஃப்ரெண்டு. அவர் இந்த மரபு சந்தையை பற்றி அப்டேட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. நாங்க என்னைக்கு இது ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்தே நாங்க வந்துட்டு இருக்கிறோம். நாங்க ஒசூர் சண்டே வந்து ஒசூர்ல இருந்தா கண்டிப்பா இங்க வந்து அட்டென்ட் பண்ணுவோம். இங்க வந்து எங்களுக்கு எல்லா ஃபுட்டுமே சிறுதானிய தோசை, பணியாரம் எல்லாமே நாங்க டேஸ்ட் பண்ணுவோம். எல்லாம் ஒரு பிளேட் வாங்கி நாங்க ஃபேமிலி ஃபுல்லுமே டேஸ்ட் பண்ணுவோம். ஃபேமிலியா தான் நாங்க வருவோம். இது வந்து நம்ம இந்த ஃபுட்டு சாப்பிடுறது வந்து டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மற்ற ஃபுட்டு வயிற்றுக்கு வந்து எந்த விதமான இது இல்லை. எவ்வளவு சாப்பிட்டாலும் ஃப்ரீயாவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபுட் இருக்கு. இது ஒசூருக்கு வந்து ரொம்ப தேவையான ஒன்று. நாங்க ஒசூர்ல இருந்தா கண்டிப்பா சண்டே வந்து மரபு சந்தைக்கு வந்துருவோம். இவங்க எங்க வைஃப் சரண்யா. என் பேரு சரண்யா அரவன். நாங்க ரெகுலரா சண்டே இங்க வருவோம். பாரம்பரிய உணவு வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். ஏன்னா அதுல தேவையான நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாவித நோய்க்கும் ஏற்ற உணவு வந்து பாரம்பரிய உணவு. தேங்க்யூ. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மரபு உணவுகளான தட்டுவடை, அதிரசம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து விற்பனைக்கு வச்சுட்டு இருக்காங்க. மக்கள் அதை சாப்பிட்டு பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. என் பேர் வந்து ஜஸ்வின். ஸோ நான் வந்து இங்கே எங்கள் அப்பா வந்து இங்கே ஹார்ட்ஃபுல்னஸில் ஒரு அபியாசியாக இருக்காங்க. நான் இது வந்து நான் இன்னைக்கு இங்கே வந்து என் ஃப்ரெண்டுனால தான் இங்கே வந்தேன். ஸோ இங்கே எனக்கு நிறைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் நான் நிறைய சாப்பிட்டேன். எனக்கு அந்த மில்லட்டில் சாக்லேட் பண்ணுறது, கருப்பட்டி சாக்லேட்டு, அப்புறம் பாஸ்தா எல்லாம் மில்லட்ஸ்லேயே பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா திங்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் எல்லாம் நல்லா டேஸ்டா பண்றாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கு. அப்புறம் களி உருண்டை, ராகி உருண்டை எல்லாமே சூப்பரா இருக்கு. எங்க அம்மா வந்து இத வீட்டுல செஞ்சு தருவாங்க. இனிமேல் இது வந்துருக்கு இல்லையா? சோ இத கவனமா நம்ம எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? இத குச்சி ஒண்ணு எடுத்துட்டு இத டச் பண்ணாம எடுக்கிறோமா? சோ இது தனியா வந்துருச்சு, இது தனியா வந்துருச்சு. இப்ப இங்க இருக்கு இல்லையா? இந்த குச்சை நம்ம ரொம்ப கவனமா எடுக்கணும். எப்படி ஷேக் ஆகாம எடுக்கணும். எது வேணா எந்த குச்சி வேணாலும் எடுத்துக்கலாம். அடவி பறை இசை குழுவின் இசை நிகழ்ச்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் ஹெட்செட் போட்டுக்கோங்க.
அனைவருக்கும் வணக்கம். இது ஒசூர் மரபு சந்தை கடந்த 2022 ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து தொடங்கி நடந்துக்கிட்டு வருது. இது வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாம தான் ஏதோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தொடங்கணும். ஆனால் அதுக்கப்புறம் மக்களுடைய வரவேற்பை பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. அதன் தொடர்ந்து நாங்கள் இப்போ கடந்த 3வது வருடமா வந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வரோம். ஒசூர்ல நம்ம தர்கான்ற ஏரியால இங்க வந்து ஆஹா ஹோட்டல்லாம் இருக்கு. அந்த லைன்ல வந்து எவ்ரி சண்டே வந்து மார்னிங் 8 o'clock வந்து 1 o'clock வரைக்கும் மரபு சார்ந்த உணவுகள், அது சார்ந்த பொருட்கள் இதெல்லாமே வந்து மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து குடும்பத்தோட வந்து சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களோட நோக்கம் வந்து 2 நோக்கம். அந்த 2 நோக்கத்தோட நாங்க வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். முதல் நோக்கம் என்ன அப்படின்னா, இயற்கை விவசாயிகளுக்கு நம்ம எந்த வகையில சப்போர்ட் பண்ண முடியுமா, அந்த உற்பத்தியை பெருக்க முடியுமா, அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது நம்ம உதவ முடியுமா. இந்த தற்கொலைகள் அப்படின்னு நிறைய இதுல பாக்குறோம், ரொம்ப வேதனையா இருக்குது. நாம சாப்பிடுற உணவு ஒரு விவசாயி எங்கேயும் தேவைப்படும், ஆனா வந்து அவருக்கு வந்து சரியான உணவோ சரியான ஒரு வாழ்க்கை கிடைக்கலையே. நாம தனிப்பட்ட முறையில் ஏதாவது செய்ய முடியுமா, பேசிட்டு மட்டும் போக வேண்டாம், ஏதாவது செயலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இதனை செய்யணும். இது வந்து முதல் நோக்கம். 2வது நோக்கம் என்னன்னா, மக்கள் வந்து நிறைய வந்து இந்த உணவு கலாச்சாரம் மாறினதுனால நிறைய வந்து அவங்க நோயினால துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து எந்த வழியில நம்ம அட்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது, இந்த இயற்கை உணவுகளுக்கும் சிறுதானிய உணவுகளுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அவங்களை மாற்றணும்னா அவங்க வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இதை வந்து நிறைய விஷயங்கள்ல சோசியல் மீடியாவில் இந்த விஷயங்கள தனிப்பட்ட முறையில் பேசும்போது இதை சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது சார்ந்து வந்து முதல்ல நாங்கள் வந்து உணவு ஆரம்பிக்கவே இல்லை. நாங்கள் வந்து உணவுன்ற கட்சிக்கு அவங்கள மரபு சந்தைன்னா மரபு சார்ந்த பொருட்களை வந்து நம்ம சந்தைப்படுத்தணும், அதை வாங்கிட்டு போய் அவங்க வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிடணும், அதுக்கு மாறணும் அப்படிங்கிறது நோக்கமா இருந்தது. அப்படிதான் தொடக்கத்தில் அப்படிதான் ஆரம்பிச்சோம். ஆனா இயல்பு தன்மை எப்படி இருந்ததுன்னா, மக்கள் வந்து பார்த்தோன்னே அது எங்களுக்கு அது சமைக்க தெரியாது, இது வந்து செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் பணம் வெறும் யாரும் பெருசா வாங்கவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் இது சமைச்சு கொடுக்கணும், நாமளே சமைச்சு கொடுத்தா அவங்க வருவாங்கன்ற மாதிரிலாம் எங்களோட ஃபீட்பேக்ல வந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்க ஒரு 2-3 மாதங்களுக்கு கழிச்சு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சில பதார்த்தங்களோ உணவுகளோ கொஞ்சம் சமைக்க ஆரம்பிச்சுட்டு மக்கள் வந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் இதுல இவ்வளவு சுவை இருக்குதா, இவ்வளவு சக்தி இருக்குதா, இதை நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கறத வந்து அவங்களே நம்ப ஆரம்பிச்சாங்க. அதை நிறைய பேர் நாங்க சொல்லி கொடுத்தோம், இப்படி எல்லாம் நீங்க வந்து சமைக்கலாம் சொல்லி, எப்படி சமைக்கணும், என்ன எவ்வளவு ஊற வைக்கணும், என்ன போடணும் அப்படிங்கறத வந்து தெளிவுபடுத்தணும். அது படுத்தும் போது அவங்க வந்து ஓகே சொல்லி நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. வாங்க வந்து வீட்லயே அவங்க பழக்கத்துக்கு கொண்டு வச்சாங்க. தனிப்பட்ட முறையில் பார்த்தா என்னோட ஃபேமிலி எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க இப்ப நிறைய வந்து பாரம்பரிய அரிசிக்கும் இதுக்கு வந்து மாறிட்டோம். நிறைய ஜூஸ் வகைகள், நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இங்க கொண்டு வந்திருக்கிறோம். மக்கள் நல்லபடி ஆதரவு கொடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய ஊக்கமா இருக்கு. நாங்கெல்லாம் முழு நேர தொழிலா இதெல்லாம் செய்யல, எங்கெல்லாம் வேற தொழில் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப ஆத்ம திருப்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால வகையில வந்து நாமும் வளர்றது இல்லாம மக்களும் நாலு கண்மடங்கு வளரும் போது அது வந்து அதோட வார்த்தையை சொல்ல முடியாது, அது பெரிய ஒரு மன நிம்மதியை கொடுக்குது. அது சார்ந்து விவசாயிகளும் அவங்களோட ப்ரொடக்ஷன் அதிகமாகுதுன்னா அவங்களோட அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் மக்களுக்கு வாங்கக்கூடிய அந்த விலையை வந்து பாத்தீங்கன்னா சாமானிய மனிதர்கள் எல்லாம் வாங்கக்கூடிய விலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது நாங்க பாக்குறோம். இன்னும் நிறைய பார்க்கணும். இன்னும் நம்ம இதை பாக்குற மக்கள் வந்து நிறைய ஆதரவு கொடுக்கணும். நிறைய பேர் அதை வாங்க ஆரம்பிக்கும் போது 100% பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவை சொல்லப்படி உங்களோட ஹாஸ்பிட்டல் பில்ஸ் ஆகட்டும், ஒரு துன்பத்துல இருந்து அது எவ்வளவு துன்பப்படுது அதுல இருந்து விடுபடலாம் அப்படிங்கிறதுக்கு நாம சொல்லலைங்க. இன்னைக்கு முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம எதுவும் பெருசா நம்ம வந்து நம்முடைய நிறைய இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்த தேவையில்லை. அவங்க சொன்னதை அப்படியே நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து கடைபிடிச்சா போதும் அப்படிங்கிறது தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அதுக்கு ரொம்ப பாபரம்னா இருந்தா போதும் அப்படிங்கிறது தான் நாம இங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நிறைய குறுக்கு கேள்விகளை கேட்டுட்டு நம்மளே குழப்பிக்கிட்டு இருக்க தேவையில்லை. நல்ல விஷயங்களை பெரியவர் சொல்றது நாம கடைபிடிச்சு அப்படியே நம்ம அதை எடுத்துக்கிட்டா போதுமானது அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த உணவு திருவிழாக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.